தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கைமாறியுள்ளதாக தாவேக வழக்கறிஞர் பரபரப்பு குற்றச்சாட்டு. நடவடிக்கை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். அமைச்சர் புசி ஆனந்த் பரிந்துரையின் பேரிலேயே வழக்கறிஞர் நியமனம் நடைபெற்றுள்ளதாகவும் மனுவில் தகவல். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத தெலுங்கானா காங்கிரஸ் அரசுக்கு கண்டனம். போராட்டத்தில் ஈடுபட்ட டிஆர்எஸ் கட்சி தலைவர் கவிதா குண்டுகட்டாக கைது. கவிதா கைது செய்யப்பட்டதை கண்டித்து நடைபெற்று வரும் போராட்டத்தால் போர்க்களமானது தெலுங்கானா மாநிலம். தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த மதிமுக முக்கிய நிர்வாகிகள். ஈரோடு தெற்கு மாவட்ட மதிமுக முன்னாள் செயலாளர் கோபால், காங்கேயம் நகர செயலாளர் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் திமுகவில் இணைந்தனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள். தொண்டர்களை இன்முகத்துடன் வரவேற்று நலம் விசாரித்தார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். விஜய்க்கு வாக்களித்தது தவறு என்பதை உணரத் தொடங்கிவிட்டதாக மக்கள் பேட்டி. இதுக்கப்புறம் பீப்புள் ரியலைஸ் பண்ணுவாங்க அவங்க பண்ண மிஸ்டேக்ஸை. ஆல்ரெடி நிறைய பேர் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எது ரியல் எது ரீல் அப்படின்னு நிறைய பேருக்கு இனிமே தெரிய வரும். சேலத்தில் வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பான விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் கடும் வாக்குவாதம். கோரிக்கைகளை ஏற்க மறுத்ததால் அமைச்சரை முற்றுகையிட்டு விவசாயிகள் ஆவேசம். குட்கா உள்ளிட்ட ஊழல் வழக்குகள் கழுத்தை நெரிப்பதால் தாவேகாவில் ஐக்கியமான விஜயபாஸ்கர்கள். ஊழல் செய்தவர்களை தேடி தேடி இணைப்பதுதான் ஊழல் ஒழிப்பா? தொட்டவர்களை விடமாட்டேன் என்பது இதுதானா என்று முதலமைச்சர் விஜய்க்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம். விஜய் அரசு கவிழும் நிலையில் இருப்பதாக திமுக சட்டத்துறை இணை செயலாளர் பரந்தாமன் பேட்டி. தாவேகாவின் குதிரை வீரத்தால் தான் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வதாக குற்றச்சாட்டு. திமுக அளித்த புகார் மனு அடிப்படையில் வைகோவிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்காதது ஏன் என்றும் கேள்வி. தாவேகாவின் குதிரை வீரம் குறித்து தலைமை தேர்தல் ஆணையத்தில் அதிமுக எம்பி இன்பதுரை புகார். முதலமைச்சர் விஜய் நேரடியாக குதிரை வீரத்தில் ஈடுபடுகிறார் என குற்றச்சாட்டு. வடக்கில் பாஜக பயன்படுத்தி வந்ததை போன்ற வாஷிங் மிஷின் தற்போது தமிழ்நாட்டிற்கு வந்துவிட்டது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி விமர்சனம். தமிழ்நாடு மாடல் வாஷிங் மிஷின் குட்கா கரைகளை கூட நீக்கும் என்று சொல்கிறார்களே, உண்மையா என கேள்வி. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. அடுத்த 2 முதல் 3 நாட்களில் வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல்.